கீர்த்தி வாசன் மற்றும் இசையமைப்பாளர் சாய் அபியங்கர், நம்முடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், இவங்களோட காம்போல உருவான படம் தான் இந்த டியூ திரைப்படம். இந்த திரைப்படம் இப்படி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு படமா அமைஞ்சுதா, அல்ல ஃபேமிலிய கவர் பண்ற ஒரு படமா அமைஞ்சுதா, தீபாவளிக்கு ஏற்ற ஒரு ட்ரீட்டான இந்த படமா இருக்குதா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த காதலுமே செட் ஆகாத ஒரு ஹீரோ பொண்ணுங்க கழட்டி விட்டுட்டு போயிடுதுங்க. அது ஏன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ நம்ம பிரதீப் ரங்கநாதன். அவர் தன்னுடைய சொந்த மாமன் மகளான நம்மளுடைய ஹீரோயின் மமிதா அவங்கள சின்ன வயசுல இருந்தே அவர் 2 பேரும் நட்பா பழகுறாங்க. மமிதாக்கு பிரதீப் ரங்கநாதன் மேல காதல் ஏற்படுது. ஆனா பிரதீப் ரங்கநாதனுக்கு நம்முடைய மமிதா மேல காதல் ஏற்படல. அது அவருடைய கூடையே பழகினதால அவருக்கு ரொம்ப அவங்க மேல இம்ப்ரெஸ் ஏற்படாம, காதல் அப்படின்ற ஒரு இது இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே பழகுறாரு. ஆனா மமிதாக்கு அவர் மேல ரொம்ப காதல் ஏற்படுது. காதல் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல நீ எல்லா காதலையும் தோத்துறாரு, என் காதலை ஏத்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களுடைய ஜீரோ, இதுதான் ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கு, எனக்கு பெரிய ஃபீலிங்ஸ் அவன் மேல இல்ல, அதனால எனக்கு உன்னை ஃப்ரெண்டா தான் பார்க்க முடியும்னு சொல்லிடுறாரு. ஒரு சின்ன வயசுல இருந்து காதலிச்சதால நம்முடைய மமிதாக்கு அந்த வார்த்தையை தாங்க முடியாம, அந்த ஒரு தோல்வியை தாங்க முடியாம என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு, அவங்க அப்பா ஒரு பெரிய அமைச்சர், அவருக்கு சரத்குமார், அவர்கிட்ட சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 6 மாசம் தங்கியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு அவங்க எப்பயுமே அவர் நினைப்பாவே, அந்த மமிதாவோட நினைப்பாவே இருந்து அவர் என்ன ஆகுது, நம்ம அந்த பொண்ணை காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவான சரத்குமார் சார்ட்ட போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 6 மாசம் அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்த கல்யாணத்துக்கு அப்பதான் வராங்க. அந்த மமிதா அப்படின்ற ஹீரோயின் அப்பதான் வராங்க. வரும்போது இந்த மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதன் நம்ம பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு போட்டின்னு சாக முயற்சிப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த போன 6 மாசத்துல அங்க வேற ஒரு பையனோட தொடர்பு ஏற்பட்டு அங்க காதல், வேற ஒரு காதல் மலர்ந்துருது. இந்த காதல் விருப்பம் இல்லாம போகுது. இப்போ மீதி படம் ஓட்டணும். இப்ப பிரதீப் ரங்கநாதன் இது வரைக்கும் ரொம்ப படத்துல வர ஒரு விஷயம் தான், இந்த மீதி படத்தை ஓட்டுறதுக்காக அவங்க ஒரு புதுசா ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இது ஒரு நார்மல் பிக்சர், இதுக்கப்புறம் ஒரு ரிஸ்கான ஒரு ஐட்டத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துல சக்சஸுக்கும் ஃபெயிலியருக்கும் நடுவில் ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லைங்களா, அதாவது அந்த ஊர்ல போயிட்டு காதலிக்கிறாரு பாருங்க, 6 மாசமா காதலிக்கிற அந்த பையன் சரத்குமார் ஒரு அமைச்சர். அவர் ரொம்ப ஜாதி பற்றுள்ள அமைச்சர். தன்னுடைய ஜாதி பெருமைக்காக தன் தங்கச்சியே அவர் கொலை பண்ணி சாகடிச்சிருப்பாரு. இந்த பையன் எந்த ஜாதி ஏதுன்னு தெரியாம நான் கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற இவங்க. ஆனா உண்மையா 2 பேரும் காதலிக்கிறதால நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவரே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை ஆயிட்டு, இப்ப சரத்குமாருக்கு மாப்பிள்ளை ஆயிட்டு, நம்ம இவங்க காதலிச்ச அந்த இன்னொரு ஹீரோவை அவங்க கூடயே குடும்பம் நடத்த வச்சு, குழந்தை பெற்ற வச்சு, அந்த குழந்தை இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறவரு, வேலையை பார்க்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். இதுல அவரு ஜெயிச்சாரா? சரத்குமார் ஜாதியில இருந்து, ஜாதி பற்று ரொம்ப அதிகமா இருந்தவர் ஒரு தங்கச்சிய ஆணவ படுகொலை பண்ணாரு. அந்த ஆணவ படுகொலையை கடைசியா பிரதீப் ரங்கநாதன் தட்டி கேட்டு திருட அடைச்சாரா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை அமைச்சு இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையில இருக்கிறது அவங்க கடைசியா பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருக்க பிளஸ் பாயிண்ட் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம பிரதீப் ரங்கநாதன். அவர் லவ் டுடே படத்துல இருந்து அவருடைய முகம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப பேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவரை ரசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா அவர் அடுத்த கட்ட ஹீரோவா மாறிட்டாரு, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கண்டிப்பா வரும். அவருடைய பர்ஃபார்மன்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசால்ட் பண்ணிட்டு போறாரு. அவர் வர எல்லா காட்சியுமே நமக்கு கிட்டத்தட்ட எல்லா காட்சியும் நம்மள அவருடைய பர்சனல், அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய அந்த பிரசன்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல காமெடி நல்ல, அவர் நல்ல டைமிங் நல்லா வருது. அவர் கூடயே நடிக்கிற மற்ற நடிகர் நடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு தனியா தெரியுது. அது சாதாரண காட்சிகள் தானா, அவருடைய நடிப்பு தனியா தெரியுது. எங்கேயுமே தேர்க்கத்தில் இல்லாம ரொம்ப இயற்கையா, ரொம்ப என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போயிருக்கிறாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். அவரை பொறுத்த இந்த படத்துல எந்த குறையும் கிடையாது. இந்த படத்துல அவரை தவிர மிச்சம் நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஒரு செயற்கைத்தனம் இருந்தது. அந்த ஒரு இயற்கையா ஒரு இன்வால்மெண்டோட ஹீரோயின் கொஞ்சம் பரவாயில்ல அவர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரோகிணி நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய அம்மாவை நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் என்னவோ அதோட எடுத்து வளர்ந்து பண்ணிட்டாங்க. இதுல அந்த மமிதாவுக்கு நம்ம இன்னொரு வர அந்த ஆரோன் அப்படின்ற இன்னொரு கேரக்டர் அவருடைய காதல் இன்னொரு கேரக்டர் படம் முழுக்க டிராவல் பண்றாரு. ஆனா அவர் எங்கேயுமே நம்மளுக்கு அவர் மேல ஒரு சென்டிமெண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி மேலோட்டமா ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துட்டு போனதால
அவருடைய சம்பந்தப்பட்ட கதைகள் வந்து மனசுல வந்து பெருசா வந்து பதியல. அதுக்காக வந்து இவர் கஷ்டப்படுறது அவங்க வந்து பெரிய ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாகல. ஏதோ ஏனா தானன் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த படத்துல வந்து நம்ம பாராட்ட வேண்டிய மிக மிக முக்கியமான ஆள் யாருன்னா நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். அவர் வந்து படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அவரு வர காட்சிகள் வந்து கொஞ்ச நேரம் முதல்ல ஃபுல்லா கலகலப்பா இருந்தது. அவர் வரும்போது எல்லாமே அந்த சிரிப்பு, அவருடைய அந்த 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 வைப் இருக்கு பாருங்க, அவருக்கு அவருடைய அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயசு கிட்டத்தட்ட இருக்கலாம், அந்த வயசு மாதிரியே தெரியல. ரொம்ப சூப்பரா எனர்ஜெட்டிக்கா வந்து அந்த படத்தோட பல பகுதிகளில் வந்து அந்த அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாரோட சரத்குமாரோட பிரசன்ஸ் தான் வந்து பார்க்க வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அத்தனை வயசு மாதிரியே தெரியல. அவர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா உள்ள ஒரு ஆக்டரோட படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட காட்சிகள் மொத்தமா அவர் வந்து மொத்தமா சாப்பிட்டு வச்சு எல்லாரையும் ஓரம் கட்டி அவர் தான் டாப்ல நிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அவருடைய எல்லா காட்சிகளும் ரொம்ப சிறப்பா இருந்தாலும் அவரு மேல நல்ல கதையும் அவர் மேல வச்சிருந்தாங்க. கதையே முக்கியமா அவர் மேல இருந்ததால அவர் எல்லா விதமான ஸ்கோப் இந்த படத்துக்கு காமெடி பண்ணலாம், வில்லத்தனம் பண்ணலாம், சென்டிமெண்ட் பண்ணலாம்னு எல்லாமே வந்து இந்த படத்துல வச்சிருந்தாங்க. அவரு தான் இந்த படத்துல என்ன ஒரு டேர்னிங் பாயிண்டா இருப்பாரோ அப்படின்னு அங்கங்க வந்து ஒரு சில சுறுசுறுப்பான காட்சிகளுக்கு வந்து சரத்குமார் சார் வந்து மிக முக்கியமான காரணமா இருந்தார். மற்றபடி இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய வீக் வந்து இந்த படத்தோட கதை. ஒரு நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன படத்துல கூட பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து அவர் பொண்ணை காதலிப்பாரு. அந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு போயிடும். அவருடைய காலேஜ் ப்ரொஃபஸரா வரும். வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போராடுவாங்க. அதே மாதிரிதான் இதுலயுமே வந்து காதலிச்ச அந்த மாமா பொண்ணு வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் உண்மையா ரொம்ப கஷ்டமா இருந்து இந்த மாதிரிலாம் இந்த கதை எடுக்கிறாங்களா, இந்த கதை வந்து அமையுமா அமையாதான்னு சொல்லி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கதை பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து முதல் காதலுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி தர அந்த அம்மா முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதை எழுதிருக்கிறாங்க. இந்த கதைகள் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்பி எடுக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலகட்டத்திலேயே வந்து இந்த காலத்துல இப்படியா, இந்த காலத்துல எப்படியா, இந்த காலத்துல எப்படியாச்சும் சொல்லிட்டுதான் வராங்க. ஆனா எந்த காலமா இருந்தாலும் உறவுகள் வந்து அப்படியேதான் இருக்கும். இந்த மாதிரி அபத்தமான ஒரு திரைக்கதை உள்ள படங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்றது, அவாய்ட் பண்றது நல்லது. ஃபேமிலியோட போய் பாக்குறது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து தாலி அப்படின்றதுக்கான ஒரு ஒரு தாலி சென்டிமெண்ட் அப்படின்றத ஒண்ணும் கிடையாது. தாலியை வந்து அசால்ட்டா கழட்டி போறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி புருஷன் கொண்டாடிக்கிட்டே இன்னொருத்தன் வந்து வாழ்ந்து அவனே குழந்தை பெக்கிற மாதிரியும் அந்த குழந்தைக்காக போராடுற மாதிரியும் ஒரு கதையை அமைச்சு செகண்ட் ஹாஃப்ல வந்து மொத்தமா வந்து ஓரளவுக்கு இந்த படத்தை முதல் ஹாஃப்ல வந்து ஏதோ வேற ஏதாவது வித்தியாசமா சொல்ல போறாங்க. முதல் இது மாதிரிதான் சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப மோசமா அமைஞ்சிருக்கும். வேற ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தால முதல் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்து நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கதை ரொம்ப டீப்பா போக வந்து அந்த படம் வந்து அந்த படத்தோட கதை நம்ம வந்து உட்காராத பட்சத்துல இந்த படத்தை வந்து ஒரு மிக சிறந்த படம்னு சொல்ல முடியல, சிறந்த படம்னு சொல்ல முடியல, ஒரு ஆவரேஜ் பிலிம் சொல்லலாம். நம்ம எதுவுமே நம்ம குறைச்சு சொல்லக்கூடாது. நம்ம மலப்பரோட உழைப்பு இருக்கு. ஆனா கதையில இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம், இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். மற்றபடி ஆக்டிங் வைஸ், காமெடி வைஸ், பண் வைஸ் வந்து அங்கங்க நம்மளுக்கு பல பண்கள் இருக்கு. இதுல டிராவிட் செல்வம் வச்சிருந்தாரு, நம்ம பரிதாபங்கள் டிராவிட் செல்வம் வச்சிருந்தாரு. உண்மையா வந்து அவருக்கு வந்து அந்த டைமிங் முதல் படம், அந்த டைமிங் ஆக்டிங்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு பெட்டரா வரும் ஃபியூச்சர்ல வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து இந்த படத்தை வந்து சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை. இசையமைச்சர் சாய் அபியங்கர் கூட ரொம்ப சுமாரான இசை, பாடல்லாம் ஒன்றும் பெருசா வந்து காதுல வந்து ரீங்காரமிடவில்லை. சினிமாட்டோகிராஃபி அப்புறம் எடிட்டிங் எல்லாம் பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை. இயக்குனர் கீர்த்தி வாசன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கணும், ரொம்ப மெனக்கெட்டு திரைக்கதை வந்து நல்லா அமைச்சிருக்கலாம். மற்றபடி மற்ற நடிகர்கள் எல்லாருடைய உழைப்பு வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஃபேமிலியோட போய் பாக்குறத விட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பாக்குறதா இருந்தா அந்த கதையை நீங்க மறந்துட்டு கூட ஃபன் ஐட்டம் கூட வச்சு போய் பாத்தீங்கன்னா கூட பெரியவங்களாம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஒரு 30, 35, 40 வயசு இருக்கிற அந்த இளைஞர் வந்து ஓரளவுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.